அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். இன்றைக்கி நம்ம சூப்பர் டேஸ்டியான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நம்ம மசாலா தாளிக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவு அரிசி எடுத்து நம்ம நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். நம்ம வந்து 4 கப் பிரியாணி அரிசி எடுத்துருக்கோம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப தண்ணி ஊற்றி அப்படியே ஊற விட்டாச்சு. அடுத்து ஒரு குக்கர் எடுத்து அதில் நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நம்ம வந்து அதை அடுப்பில் வச்சிடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் விசில் போட்டு 6லேருந்து 5 விசில் வந்து வர வச்சு எடுத்துக்கிடலாம். அது அங்கே விசில் வந்துட்டுருக்கட்டும். அதே சமயத்தில் நம்ம இன்னொரு அடுப்பில் பிரியாணி பாத்திரம் வச்சு அதில் வந்து கொஞ்சமாக நெய், அப்புறம் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு இடிக்கிற கல்லில் கொஞ்சமாக பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்து அதை நல்லா நசுக்கி விட்டுட்டு அதையும் நம்ம அடுப்பில் வச்சுருக்கிற பாட்டில் சேர்த்துடலாம். அதை எண்ணெயில் சேர்த்தோன்னே நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து நம்ம 3 பெரிய வெங்காயத்தை தொலி நீக்கிட்டு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விற்றுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கையிலே 3 முழு பச்சை மிளகாயும் நம்ம அந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அது கூடவே ஒரு 4 சின்ன தக்காளியை நல்லா சாப் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளிக்கு அப்புறம் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை மூடி விட்டுறலாம். ஸோ தக்காளி சீக்கிரமே வதங்கி வந்துடும். மூடி போட்டு மூட்டினதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா சூப்பராக தக்காளி வதங்கி வந்திருக்கு. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 கைப்பிடி அளவு புதினா மல்லியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம ஒரு 6-7 சின்ன வெங்காயத்தை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது சேர்க்குறது மூலமாக டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பில் வச்ச இறைச்சி வந்து விசில்லாம் போயிட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அது நல்லா வெந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதையும் நம்ம எடுத்து பிரியாணியில் இந்த மசாலா கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த மசாலாவில் வந்துட்டு நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவு கெட்டியான தயிர் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து பாதாம் அண்ட் முந்திரியை வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதிலிருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை அப்படியே மூடி ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட மீடியம் ஃப்ளேமில் விட்டாச்சு. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி ஒரு ஃபுல் சைஸ் லெமனை வந்துட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த லெமன் ஜூஸையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம இதில் அரிசியை சேர்க்க போகிறோம். நம்ம ஸ்டார்டிங்கில் ஊற வச்சோம்ல, அந்த அரிசியை வந்துட்டு கம்ப்ளீட்டாக தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வெறும் அரிசியை மட்டும் சேர்த்துக்கிறோம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி அப்படின்ற அளவில் நம்ம 4 கப் சேர்த்துருக்கனால மொத்தம் 8 கப் வரும். ஆனால் நம்ம 1 கப் கம்மி பண்ணி சேர்த்துக்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி அதிலே கொஞ்சம் தண்ணி இருக்குது. அதனால் இப்போ அதை லைட்டாக உடையாமல் கலந்து விட்டுட்டு கூடவே உப்பும் சேர்த்து அதை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே அது அப்படியே 20 மினிட்ஸ் கிட்டே இருக்கணும். இடையில 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி லேசாக கலந்து விட்டுட்டு திரும்படியும் க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு இன்னொரு 10 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குறப்போ அரிசி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. அடுத்து இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை அப்படியே ஒரு தோசைக்கல் மேலே வச்சு தம் போட போகிறோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கீழே ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு அதையும் அது மேலே இந்த பிரியாணி பாட்டை வச்சு மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் வந்து கவர் பண்ணி மூடி போட்டு அப்படியே மூடிடலாம். அதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் கிட்ட அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் அமர்த்திடலாம் அடுப்பை. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றப்போ ஓப்பன் பண்ணி சாப்பிட்றப்போ பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாகவே வந்துருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எந்த மாதிரியான ரெசிபி நம்ம போடலாம் நம்ம சேனலில் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு. இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோடு உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.